ஸோ இப்படி ஒரு புழு இருக்குது, இதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோடனே என்ன ஆகுது, அதை ஒரு பை ப்ராடக்டாக ஆக்கும் பொழுது தானே இதுக்கான யூசேஜ் இருக்கும். இதை எப்படி என்னென்ன ஃபார்ம்ஸ் ஆஃப் ப்ராடக்டாக மாற்றலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு இதை எப்படி ஒவ்வொன்றா நீங்கள் கொண்டு வந்தீங்க? இந்த பிஎஸ்எஃப் புழுக்கள் வந்து என்னென்ன பர்பஸ்க்கு இப்போ யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் லார்வே மட்டும்தான் இருந்துங்க. இதுக்கான ப்ராசஸிங் மிஷினரிஸோ இதை எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணி, அதாவது வேஸ்ட்குள்ளே லார்வே இருக்கும், அதை ஹார்வெஸ்ட் எப்படி பண்ணி எடுக்கிறதுனே திணறுவோம். அது எப்படி எடுக்கிறதுன்னு எடுக்க முடியாது. அது வால்யூமாக பண்ணும்போது எப்படி எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அது ஒவ்வொன்றா எவால்வ் ஆகி அதுக்கான மிஷினரிஸ் ஒவ்வொன்றா இருக்கிற மிஷினரிஸ்லேயே மாடிஃபை பண்ணி அதில் நிறைய ட்ராஷ் அவுட் பண்ணி அந்த மாதிரி தான் இந்த இது க்ரோ அவுட் ஆச்சு. நம்ம இம்போர்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மிஷின்ஸில் இம்போர்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காது. ஏன்னா நம்ம சினாரியோ வேறு, நம்ம ப்ராசஸ் பண்ண வேண்டிய வேஸ்ட் வேறு, அங்கே இருக்கிற காஸ்டிங்ஸ் வேறு. ஸோ எதுவுமே மேட்ச் ஆகலை இந்தியன் இதுக்கு. ஸோ நம்ம இருக்கிற மிஷின்ஸில் ஒவ்வொன்றா மாடிஃபை பண்ணி அதை எவால்வ் பண்ணி கொண்டு வர மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டேஜுமே இருந்தது. அது ப்ரீடிங்காக இருக்கட்டும், இல்லை அந்த பேபி லார்வே நர்ச்சரிங்காக இருக்கட்டும், இல்லை அதுக்கு போடுற இன்புட்ஸ், பேபி லார்வேக்கு போடுற இன்புட்ஸ் இருக்குது, அதுக்கான ஃபுட்டு போடணும், அதுவும் இருக்கட்டும், லோக்கல் என்ன அவைலபிளோ அதில் எது சீப்பாக இருக்கோ அதுதான். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே இது வந்து ஃபீட் இண்டஸ்ட்ரிக்கு போகுதுன்னா வி ஆர் கோயிங் இன் அ வெரி காம்படிட்டிவ் ப்ரைஸிங், வெரி லோ மார்ஜினில் தான் ப்ளே பண்ண முடியும். நம்ம வந்து இப்போது கம்பீட் பண்ணுறது சோயாக்கோ இல்லை ஃபிஷ் மீல், அதெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ். அது கூட நம்ம இது ஒரு புது ஆல்டர்னேட்டிவ் ஃபீட் இன்க்ரீடியண்ட்டாக கொண்டு போகும்போது மார்ஜின்ஸ் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். அதை ஃபஸ்ட்லேருந்தே மைண்டில் வச்சுட்டு செட் பண்ணுற விஷயம் எல்லாமே ரொம்ப எக்கனாமிக்கலாக தான். எவ்வளோ டிசைன் பண்ணுற அந்த டிசைன்ஸாக இருக்கட்டும், நம்ம எப்படி அதை போட போகிறோம், எந்த சப்ஸ்டேட் யூஸ் பண்ண போகிறோம், எல்லாமே வந்து நம்ம எக்கனாமிக்கலாக திங்க் பண்ணதான், பிகினிங்லேருந்து பண்ணினா தான் இதை சஸ்டைனபிளாக கொண்டு வர முடிஞ்சது. இல்லைன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகிறது ரொம்ப சிரமமாக இருந்தது. ஸோ அதெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணது. இப்போ ஆனால் அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் பெட்டராக இருக்குங்க. இப்போது உயிர்ப்புழுலேருந்தே சேல் பண்ணலாம். ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஃபிஷ்ஷுக்கு வாங்கிக்கிறாங்க, நாட்டுக்கோழிகளுக்கு உயிர்ப்புழுவாகவே வாங்கிக்கிறாங்க. அதுவே அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ட்ரை பண்ணி, இப்போ ஸ்டோரபிலிட்டி இல்லை அப்படிங்கிறப்போ அதை ட்ரை பண்ண வேண்டிய அவசியம். ஸோ அந்த ட்ரை பண்ணி வைக்கும்போது நீங்கள் அதே மாதிரி தான் பெட் இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்கலாம், ஃபிஷ்ஷுக்கு கொடுக்கலாம், சிக்கன் நாட்டுக்கோழிகளுக்கு மெயினாக கொடுக்கறதுக்கான அந்த வயபிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து அதுலேருந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஆயில் வந்து ரொம்ப நல்ல நியூட்ரிட்டிவ், ஈக்குவலன் டு கோகனட் ஆயில் மாதிரி. அதோட காம்போசிஷன் வந்து லோரிக் ஆசிட்னு ஒரு பார்ட் இருக்குது. அது வந்து கோகனட் ஆயில், அதாவது ஹியூமன் பிரெஸ்ட் மில்க்லேயும் கோகனட் ஆயிலையும் தான் லோரிக் ஆசிட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது, அது குட்னஸ் இருக்குது இந்த இதில். பட் நான்வெஜ் சோர்ஸுங்கிற மாதிரி. ஸோ அனிமல் ஃபீடுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன். ஆயில் என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஆயில் வந்து திருப்பி அனிமல் ஃபீடுக்கு எதாவது எனர்ஜி சோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபீடுக்குள்ள ஃபார்முலேஷனில் எனர்ஜி சோர்ஸை ஆட் பண்ணுவாங்க. நேச்சுரல் பேலட்டன்ட், அந்த வாசனைக்கே சாப்பிடும். பெட்ஸ்லாம் அந்த வாசனை, ஆயில் வாசனைக்கே சாப்பிடும். ஸோ இது பெல்லட்டாக பண்ணும்போது கோட்டிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க ஆயிலை. ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷனாக வரும்போது ஆயில் அண்ட் பவுடராக ஆயில் எடுத்துகிட்டு அந்த மீலை வந்து க்ரஷ் பண்ணி பவுடராக கொடுக்கும்போது 50% வரைக்கும் ப்ரோட்டீன் கண்டென்ட் கிடைக்குது நம்மளுக்கு. ஸோ அது வந்து நல்ல அப்ளிகேஷன் வைஸ் நல்ல இப்போ நல்ல அதெல்லாமே மெச்சூரிட்டி தான் இண்டஸ்ட்ரியில். அந்த மாதிரி அப்ளிகேஷன் வைஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ ஒருத்தங்க எடுத்து பண்ணுறாங்கன்னா இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கிளியர் பிக்சர் இருக்கும், ஓரளவுக்கு காஸ்டிங் தெரியும், ஓரளவுக்கு எந்த மார்க்கெட் பண்ண போகிறோங்கிறது தெரியும். ஸோ இதெல்லாம் ஒரு பிளாங்க் ஸ்பாட்டாக இருந்தது, இப்போ எவால்வ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு அனிமல் ஃபீட்ஸுக்கான ஒரு இந்த பிஎஸ்எஃப் புழுங்கிறது அனிமல் ஃபீட்ஸுக்கான ஒரு இதுவாக தான் இருந்திருக்கு இல்லையா? வேறு இது தாண்டி வேறு என்னென்ன பை ப்ராடக்ட்ஸ் ஆகோ அல்லது வந்து இந்த இண்டஸ்ட்ரி அடுத்து எவால்வ் ஆகும்னா இந்த இதை நோக்கி போகும், இங்கெல்லாம் இன்றைக்கி மார்க்கெட்டை மாறி இருக்குது, இங்கெல்லாம் தேவை இருக்குன்னு நீங்கள் பார்க்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம்? இன்செக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹியூமன் கன்சம்ஷனுக்கும் இன்செக்ட்ஸ் வந்துருச்சு. ஒரு ப்ரெடாமினண்ட்டாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க குளோபல் லெவலில். கிரிக்கெட்ஸ் இருக்குது, மீல்வாமில் EU அப்ரூவ்டு, ஹியூமன் ரெஸ்டாரண்ட்ஸில் அப்ளை பண்ணலாம், அந்த மாதிரி இருக்குது. பட் பிஎஸ்எஃப்எல் ஹியூமன் கன்சம்ஷனுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நம்ம அது இந்தியா லெவலில் அது ப்ரொஜெக்டும் பண்ணுறதில்லை. ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபீடுக்குள்ளே தான். ஃபீடு வந்து இது வந்து நேச்சுரல். இப்போ நம்ம சிக்கனுக்கோ இல்லை ஃபிஷ்ஷுக்கோ போடும்போது நேச்சுரலாக இன்செக்ட் சாப்பிட்ற உயிரினம் தான், அதுக்கான நேச்சுரல் ஃபீடு தான் இது. இதில் எந்த ஒரு நம்மளா ஹியூமன்னாக எதுவும் மாற்றலை, நம்ம இன்ஃப்யூஸ் பண்ணுறதெல்லாம் எதுவும் இல்லை, அதோட நேச்சுரல் ஃபீடு தான் அந்த இதில். ஸோ இது வேறு அப்ளிகேஷன்னா இதுலேருந்து வேறு அந்த கம்போஸ்ட், அது வந்து ஃப்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்செக்ட் ப்ராசஸ் பண்ணது அப்படின்னா அது அதே கம்போஸ்ட் தான். நம்ம வர்மி கம்போஸ்ட், மண்புழு உரம்ங்கிற மாதிரி இது வந்து அந்த பிஎஸ்எஃப்எல் ப்ராசஸ் பண்ணதை ஃப்ராஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்னும் எல்லாம் இங்கிலீஷ் டேர்ம் தான் இருக்குது, அதுக்கான ஈக்குவலன் தமிழ் இல்லை.
ஸோ அந்த ஃப்ராஸுங்கிறது கொஞ்சம் இன்னுமே உதிரியாக இருக்கும். மண்புழு உரம் வேற, இது வேற. இது வேற. மண்புழு வந்து டோட்டலாகவே அதோட லைஃப் சைக்கிள் ஃபுல்லாமே புழுவாக தான் இருக்கும். இது வந்து இன்செக்ட் அந்த ஃப்ளையாக மாறுறதுனால இதோட அந்த கம்போஸ்ட் பேர் வந்து ஃப்ராஸுங்க. ஓகே. அது வந்து இன்னும் கொஞ்சமே உதிரியாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ அதாவது நம்ம அந்த புழுக்களுக்கு போடக்கூடிய வேஸ்ட் அந்த சாப்பாடை வந்து பயோ ஃபெர்டிலைசராக மாறிடுது. சாப்பிட்டு அதோட டைஜஸ்ட் பண்ணதை வந்து அது வந்து நல்ல ஒரு உரம். நம்ம இந்த லார்வே செப்பரேட் பண்ணதுக்கப்புறம் அது இருக்கும். நம்ம இப்போ ஒரு டன் வேஸ்ட் ப்ராசஸ் பண்ணுறோன்னா லார்வே வந்து ஒரு 150 கிலோ கிடைக்கும் லார்வேவோட லைவ் பயோமாஸ். இந்த உரங்கிறது வந்து ஒரு 200 அது சப்ஸ்ட்ரேட் பொறுத்து மாறும். ஒரு 200-225 கிலோ வரைக்கும் கிடைக்கும். அது கொஞ்சம் மெச்சூர் பண்ணணும். அதெல்லாம் ஒரு டன் ஆஃப் குப்பைக்கு சொல்கிறீங்க? குப்பை வேஸ்ட். ஓகே. ஒரு டன் ஆஃப் வேஸ்ட்லேருந்து 150 kgs of BSF கிடைக்கும் and 250 kgs of 200 to 225 kgs of உரம். இது ரெண்டுமே ஃப்ரெஷ், அதாவது லைவ் லார்வே அண்ட் இமீடியட் உரம். டிஃபரன்ஸ் இருக்குமா? 800 kgs ஆல்மோஸ்ட் 750 kgs சாப்பிட்ரும் ப்ளஸ் மாய்ஸ்சர் இருக்குது, வாட்டர் கண்டென்ட். வெட் வேஸ்ட் பொறுத்த வரைக்கும் வாட்டர் கண்டென்ட் தான் அதிகம். இந்த லைவ் லார்வேலையுமே வாட்டர் கண்டென்ட் தான் அதிகம். இப்போ எனக்கு 1 டன் ப்ராசஸ் பண்ணோம்னா நாங்கள் எண்டு ப்ராடக்ட் கொண்டு வரும்போது வெறும் 22 கிலோ தான் எங்களுக்கு கிடைக்கும். ஸோ ட்ரைடு மீலா கிடைக்கிறது. ஸோ அதுதான் இங்கே உள்ள டிஃப்ரென்ஸ். அது இல்லாமல் இந்த இதில் வந்து இந்த எதுவுமே வேஸ்ட் இல்லைங்க. பிஎஸ்எஃப்எல் ப்ராசஸ் பண்ண எதுவுமே வேஸ்ட் இல்லை. அந்த கம்போஸ்ட் கிடச்சிருச்சு, பயோமாஸை நம்ம ப்ராசஸ் பண்ணிடுறோம். அந்த ப்ரீடிங் அப்போது அதோட எக்ஸோஸ்கெலிட்டன் சொல்லுவாங்க, தோல், அந்த பூச்சி வெளியே வந்தோடனே ஒரு தோல் கிடைக்கும். அது வந்து ரிச் இன் கைட்டின். இது வந்து காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் ஆகுது, மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் ஆகுது, வூண்ட் ஹீலிங்க்கு யூஸ் ஆகுது. அதுக்கான ரிசர்ச்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாமே இருக்கிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஷ்ரிம் செல்ஸு, கிராப் ஷெல்ஸ்லேருந்து எடுத்தது தான். இப்போ வந்து இன்செக்ட் பேஸ்டு. ஏன் இன்செக்ட் பேஸ்ட் போகணுன்னா அகெயின் வந்து ஷ்ரிம் ஷெல்ஸோ கிராப் ஷெல்ஸோ திருப்பியும் நம்ம கடல்லேருந்து பிடிக்கிறது சஸ்டைனபிள் இல்லை. இப்போது இன்லேண்ட் ஃபிஷரிஸ்க்கு போகும்போதும் ஏன் ஒரு ஆல்டர்னேட்டிவ் எதிர்பார்க்குறாங்கன்னா கடலில் வந்து வி ஆர் டெப்ளீட்டிங் த ரிசோர்ஸ். அது வந்து இங்கே இன்னும் டாக் பாயிண்ட்டாக வரல, பட் உலக லெவலில் அது வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரகிள். அதை வந்து இமீடியட்டாக அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த சஸ்டைனபிலிட்டி ஆஸ்பெக்ட் வருது. ஸோ அது இன்செக்ட், அது வேஸ்ட்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற இன்செக்ட்லேருந்து எடுக்கிறப்போ அப்ளிகேஷன் ஒத்து வந்ததுன்னா அதுக்கான ஃபியூச்சரிஸ்டிக் இருக்குது. அது மாதிரி நிறைய கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் இருக்குது. பிஎஸ்எஃப்எல்லேருந்து லார்வேலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபியூச்சர் அப்ளிகேஷன்ஸ்.